ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பேச்சு பலன்கள், சனி பேச்சு பலன்கள், இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோஸ், ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். இது இல்லாமல் நம்ம வீக்லி ஒன்ஸ் லைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட டவுட், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட டவுட் கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே மாத ராசி பலன்கள். மே மாதம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு பொது பலன் தான். பொது பலன் தான் அப்படின்னா ஒரு 20% எடுத்துக்கலாம். அது 100% எது பேசும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தான். உங்களோட சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தி அந்தரம் இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா 100% எடுப்போம். இது ஒரு 20% நீங்க எடுத்துக்கலாம். இது பொது பலன்கள் போது. இந்த மே மாசம் என்னென்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல மே மாதம் பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது அக்னி நட்சத்திரம்னால எல்லாருக்குமே தெரியும், அது பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கும். இப்பவே வெயில் பிப்ரவரி மாசமே ஆரம்பிச்சிச்சு. வெயில் பயங்கரமான வெயில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி செல்சியஸ் அதிகமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் புத்தாண்டு பலன் வீடியோலையும் சொல்லியிருப்போம், அதுக்கு முன்னாடி இருந்த குரு பேச்சு பலன்களையும் சொல்லியிருப்போம், இந்த வருடம் வெயில் அதிகமா இருக்கும் அப்படின்னு. அப்ப இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற இந்த அக்னி நட்சத்திரம் மே மாதம் 28ஆம் தேதி தான் முடியுது. அப்ப ஒரு 25 டேஸ் இருக்குது. இந்த காலகட்டங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வெளியில போவதை தவிர்த்துக்கோங்க. அந்த மதியம் ஒரு 11 மணில இருந்து மதியம் ஒரு 2-3 மணி வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த டயத்துல மட்டும் வயதானவர்கள், குழந்தைங்க எல்லாம் வெளில போக தடுத்துக்கணும். முடிஞ்ச இந்த வெப்பத்தால வர நோய்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் வரும். அம்மை போடுவது, இது மாதிரியான வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் வரும். ஸோ அதை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த அக்னி நட்சத்திரத்துல என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, மரம் வெட்டக்கூடாது, புதுசா இடம் வாங்கி வீடு புதுமனை போறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. இது மாதிரி சுபகாரியங்கள் ஒன்று நம்ம தவிர்த்துக்கணும் இந்த அக்னி நட்சத்திரத்துல. மற்றபடி வேற பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது. 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் நடக்க போகுது. மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் உலக புகழ் பெற்றது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ மதுரை ஃபுல்லா திருவிழாவா இருக்கும். அப்ப ஸோ முடிஞ்சா போய் அட்டன் பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தா சொல்றேன், ஏன்னா கூட்டங்கள் அதிகமா இருக்கும். ஸோ வயதானவர்கள், கர்ப்பிணிகள் இவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிந்தால் போயிட்டு வாங்க, இல்லாட்டி வீட்டிலே இருந்து கூட நம்ம டிவில யூடியூப்ல பாத்துக்கலாம். 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா மே 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வருது. சித்ரா பௌர்ணமியில எவ்வளவு விசேஷங்கள் இருக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஊர்கள்ல இருக்க சிவன் கோயில் பெரிய பெரிய விசேஷங்கள் நடக்கும். முக்கியமா மதுரையில பாத்தீங்கன்னா கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் அன்னைக்குதான் நடக்கும். ஸோ எவ்வளவு உலக புகழ் பெற்றது எல்லாருக்குமே தெரியும். மதுரையில கள்ளழகர் ஆற்றில் இறங்குறது. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் போய் பார்த்துட்டு வாங்க, முடியாதவங்க வீட்டுல இருந்தே பார்க்கலாம். ஏன்னா அந்த கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும். அதனால அது ஒரு மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட ஆரம்பம், அதாவது முதல் மாசம், வருஷத்தோட முதல் மாசம் சித்திரை மாசம், அதுல வர முதல் பௌர்ணமி. அப்போ முதல் மாசம் முதல் பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. அதனால சித்ரா பௌர்ணமி நம்ம கொண்டாடுறோம். இந்த சித்ரா பௌர்ணமியை யாரை வழிபடணும் அப்படின்னா, சித்திரகுப்தன் சொல்லுவோம்ல, அவரை வழிபடணும். ஏன்னா சித்திரகுப்தன் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட பாவ கணக்குகள், புண்ணிய கணக்குகள் எழுதுறவர். சோ நம்ம அன்னைக்கு பார்த்தா அவர்கிட்ட வழிபடணும். அப்ப இந்த புது வருடத்துல நம்ம பாவங்களை அதிகமா செய்யக்கூடாது, நம்ம புண்ணியத்தை தேடணும் அப்படின்னா சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணணும். சோ சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசா டைரி எழுதுறாங்க பாத்தீங்கன்னா, புதுசா கணக்கு வழக்கு எழுதுறது, புதுசா வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறது, இது மாதிரி புதுசா ஏதோ ஒரு வகையில ஒரு ஆரம்பம் பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யறது சிறப்பு. வேற என்ன அப்படின்னா, சிவபெருமானோட வழிபாடு தான். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு மிக சிறப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். எல்லாருக்கும் தெரியும், மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். அதாவது உழைப்புக்கு காரகம் யாருன்னா சனி பகவான் தான். அப்ப இந்த மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். உலகெங்கும் உள்ள உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் எல்லாருக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்குவோம். சரி, இந்த மாசம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த புத பகவான் பாத்தீங்கன்னா மீன வீட்டுல இருந்தார். இவர் 7ஆம் தேதி மேஷ வீட்டுக்கு வந்துருவார். மே மாசம் 7ஆம் தேதி மேஷ வீட்டுக்கு வந்துருவாரு. சூரியன் பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி வரை இங்க இருப்பார். 14ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷப வீட்டுக்கு போயிடுவார். குரு பகவான் பயிற்சி ஆகிறார். குரு பகவான் வாக்கிய பஞ்சாபம் ரீதியா பாத்தீங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு போறாரு. திருக்கணித பஞ்சாபம் படி பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி, 2 நாள் தான் டிஃபரன்ஸ். சோ பெரிய அளவுல மாற்றங்கள் கிடையாது. அப்ப 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன வீட்டுக்கு போறாரு. நம்ம குரு பயிற்சி பலன்கள் தனியாவே போட்டிருக்கோம். சோ பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் பாருங்க. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கடக வீட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ராகு கேது பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாபம் படி மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன வீட்டுல இருந்து கும்ப வீட்டுக்கும், கேது பவன் கன்னி வீட்டுல இருந்து சிம்ம வீட்டுக்கும் பயிற்சி ஆகிறாங்க. சோ நம்ம ராகு கேது பயிற்சி வீடியோவும் போட்டிருப்போம், சனி பயிற்சி வீடியோவும் போட்டிருப்போம். சோ பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இதுதான் இந்த மாசத்தோட கிரக நிலைகள். சோ நம்ம வீடியோக்கு போவோம். 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க.
இப்ப நம்ம சிம்ம ராசியை பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? பொதுவாக அந்த சிம்ம ராசிக்காரன் ஆளுமை தன்மை அதிகமா இருக்கும். ஏன்னா அவர் 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேர்ல பாத்தீங்கன்னா அந்த 10 பேரை வழி நடத்துறது யாரா இருக்கும்னா சிம்ம ராசிக்காரங்களா இருக்கும். ஏன்னா சிம்ம ராசி அப்படின்னா சிங்கம், சூரியனோட ராசி. அப்ப சூரியன் தான் நவகிரகங்களோட தலைவன். அப்ப எந்த ஒரு கூட்டமா இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க. ஒரு ஆபீஸ்ல ஹெட்டா இருக்கிறது சிம்மராசி தான். அரசியல் கட்சி தலைவர்கள், இது மாதிரி அரசாங்கத்துல இருக்க தலைவர்கள், இதெல்லாம் அதிகமா யார் இருப்பாங்கன்னா சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ராகு கேது பயிற்சியும் சரி, சனி பயிற்சியும் சரி கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு. ஸோ அதை நினைச்சு பயந்துட்டு இருந்தீங்க, ஆனா அந்த அளவுக்கு பயப்பட வேணாம். என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், நம்ம எப்படி இருக்கலாங்கிறது சனி பேச்சுலையும் சொல்லியிருப்பேன், ராகு கேது பேச்சுலையும் சொல்லியிருப்பேன். இப்ப இந்த மாதம் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்மராசி தான். ஏன் அப்படின்னா ராசிநாதன் சூரியன் வந்து 9ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறார் 14ஆம் தேதி வரைக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு போயிருவாரு. அது திக்பலம், உச்சமாவும் இருப்பாரு, திக்பலமாவும் இருப்பாரு. அப்ப இந்த மே மாசம் யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையா சிம்மராசிக்காரங்களுக்கு டாப் மேட்சா இருக்கும். ஏன் அப்படின்னா ராசிநாதன் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்க போறீங்க. பாக்கியஸ்தானத்திலயும் உச்சமா இருக்கிறாரு, 10ஆம் இடம் அங்கேயும் நல்லா இருக்கிறாரு. அப்ப இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்க நினைச்சது எல்லாமே அவங்களுக்கு கொண்டு வேணா கை கொடுக்கும். என்ன ஒண்ணு, ஒரு சின்ன டிராபேக் இருக்கும். பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். லவர்ஸா இருந்தா, கணவன் மனைவியா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அப்பா அம்மாட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், தொழிலா இருந்தாலும் வேலை பார்க்குற லேபர்ஸ்ட கொஞ்சம் பிரச்சனைகள், வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ப்ரெஷர் எதுவும் இருக்கும். அதே நேரத்துல சூரியன் உச்சமா இருக்கிறது 10ஆம் இடத்துல திக்பலம் ஆகும்போது கடைசியில ஜெயிக்கிறது யாருன்னா சிம்மராசிக்காரங்க தான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும். சின்ன சின்ன டிராபேக்ஸ், மன கஷ்டப்பு வந்தாலும் கடைசியில ஜெயிக்க போறது சிம்மராசிக்காரங்க தான். சரி, ஓகே. இப்ப இந்த சிம்மராசிக்கு ராசியிலே கேது வராரா? ராசியிலே கேது 7ஆம் இடத்துல ராகு. இப்ப இந்த ராசியில கேது 7ஆம் இடத்துல ராகு இந்த மாதத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய வந்து டிராவல் பண்ண போறாங்க. ஆன்மீக சுற்றுலா, இது மாதிரி விஷயங்கள் அதிகமா போறது சிம்மராசிக்காரங்க. ராசியில வேற கேது இருக்கா? கேதுன்னா ஆன்மீக கிரகம், ஞான கிரகம். சோ அது வந்து ராசியில இருக்கும் போது நிறைய ஆன்மீக சுற்றுலா போவாங்க. 7ஆம் இடத்துல வர ராகு வருதான், அப்ப வெளியூர் போறது, வெளி மாநிலம் போறது, வெளிநாடு போறது, இந்த மாதிரி ஒரு பயணங்கள்ல அதிகமா இருந்துகிட்டே இருப்பாங்க இந்த மாசத்துல சிம்மராசிக்காரங்க. 2-11 கூடிய புதன் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து இருக்கிறாரு. அப்ப இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அப்பா மூலியமா கிடைக்கிற பெனிஃபிட், கணவன் மணி மூலமா கிடைக்கிற பெனிஃபிட், கணவனா இருந்தா மனைவிக்கு, மனைவி கிடைக்கிற பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா குடும்பஸ்தானமும் அதுதான். குடும்பஸ்தானம் போய் பாக்கியத்துல இருக்கிறாரா, அப்ப கண்டிப்பா குடும்பத்துல ஒற்றுமைக்கு இருக்கும். ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு மனக்கசப்பு இருக்கு அப்படின்னா குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் வந்து பாக்கியஸ்தானத்துல இருக்கு. அங்கே அவங்க ராசிநாதன் வேற இருக்கிறார். அப்ப குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கீங்க, குடும்பத்தோட வெளியில போயிட்டு வருவீங்க, குடும்பத்தோட கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. சோ நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. ஏன்னா நீங்க அஷ்டமசனியும் பயந்துட்டு மட்டும் இருக்கக்கூடாது. ராசியில ராகு 7ல கேது இதை நினைச்சு பயந்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. 11ஆம் இடம் வெற்றி சார்ந்த குரு வராரா? 16ஆம் இடத்துல குரு வரலாம், வந்து உங்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுக்க போறாரு. ஒரு சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும். ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா எதிர்பார்க்கற டயத்துல நடக்காம ஒரு 2 நாள் தள்ளி நடக்கும், ஒரு தாமதம் பண்ணி நடக்கும். ஏன்னா அது காரணம் அஷ்டம சனி, 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாரா. சோ ஒரு தாமதத்தை கொடுத்து கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா வெற்றி ஸ்தானத்துல குரு இருக்கிறார். இவர் எங்கெல்லாம் பாக்குறாரு? 3ஆம் இடத்தை பாக்குறாரு, 5ஆம் இடத்தை பாக்குறாரு, 7ஆம் இடத்தை பாக்குறாரு. 3ஆம் இடம்ங்கிறது உங்க சுய முயற்சி. நான் சொன்ன மாதிரி நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்களோ அதுல கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. ஆனா ஒரு சின்ன டிராபேக் வந்து ஜெயிப்பீங்க, ஒரு சின்ன தடை தாமதம் வந்து ஜெயிப்பீங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்க பூர்வீகத்துல இருக்க பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். பூர்வீகத்துல சொத்துல பிரச்சனை இருக்கு, அது சால்வ் ஆகும். யார் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, லவ் மேரேஜ் பண்ணலாமா, அதுக்கான ஸ்டெப் எடுக்கலாமா, அதுக்கு எடுக்கலாம், நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். 7ஆம் இடத்துல வேற குரு பாக்குறாரா, அப்ப நிறைய பேருக்கு திருமணம் ஆகும். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எப்ப இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. மே மாசத்துல இருந்தே சிம்மராசிக்காரங்களுக்கு திருமணம் மாத்திர பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பாங்க. அஷ்டமசனி நடக்குதே, திருமணம் பண்ணக்கூடாதுனாலே உண்மைதான். அஷ்டமசனியே திருமணம் பண்ணக்கூடாது. ஆனா குரு பயிற்சி நல்லா இருக்கு, ராகு பயிற்சி நல்லா இருக்கு. அதனால திருமணத்துக்கு சொல்றேன், திருமணத்துக்காக முயற்சி செய்யறவங்க இன்னும் 1 வருட காலத்திற்கு நல்லா இருக்கு, திருமணம் பண்ணலாம். உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சனி 8ஆம் இடத்துக்கு போற ஒரு வகைக்கு நல்லது. கெட்டவன் கெட்டது ராஜ யோகம்னு சொல்லுவாங்க. 6ஆம் அதிபதி அவர் நல்லவர் கிடையாது. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் நிறைய கிடைக்கும். ஏன்னா அந்த இடத்துல சுக்கிரன் வேற உச்சமா வராரா. சுக்கிரன் யாரு உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதியா வரதான், 3ஆம் வீட்டு அதிபதியா வரதான், 10ஆம் வீட்டு அதிபதியா வரதான். அவரு போய் வந்து உச்சமா வராரு. அப்ப தொழில் நல்லா இருக்கும் முதல்ல. ஆனா 8ஆம் இடம்ங்கும் போது ஒரு மாற்றத்தை செஞ்சு நல்லா இருக்கும். ஒரு வேலை பார்க்குற இடத்த மாத்துவீங்க, தொழில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆபீஸை மாத்துவீங்க, ஏதோ ஒரு வகையில மாற்றத்தை செஞ்சு அதுக்கப்புறம் அது நல்லா இருக்கும். 9ஆம் இடம் புதன். அப்ப கல்வி நல்லா இருக்கும். இந்த சிம்மராசிக்காரங்க யாருக்காவது ஸ்கூல் வச்சு ரன் பண்றவங்க, காலேஜ் வச்சு ரன் பண்றவங்களா இருந்தா இந்த மாசம் அவங்களுக்கு நிறைய அட்மிஷன்ஸ் வரும். அதே நேரத்தில் சிம்மராசிக்காரங்க பிள்ளைங்களா இருந்தா மார்க் கொஞ்சம் குறைவா இருந்திருக்கும். ஏன்னா அந்த சனி வந்து அஷ்டம சனியா இருந்தாரா, இப்ப மார்க் கொஞ்சம் குறைவா இருந்திருக்கும். ஆனா ஜாதகத்துக்கு நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா டாப்ல வரவங்களும் இந்த சிம்மராசிக்காரங்க தான். அப்ப படிப்புல பெரிய அளவு பிரச்சனைகள் கிடையாது, நல்லா ஸ்கோர் பண்ணிருப்பீங்க.
நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும், நல்ல ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த சப்ஜெக்ட் அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மேல ஒரு பியூட்டி என்னன்னா, சிம்மராசிக்காரங்க நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்க போகுது. கவர்மெண்ட் ஜாப்பும் கிடைக்கும், பிரைவேட் ஜாப்பும் கிடைக்கும், ஃபாரின் ஜாப்பும் கிடைக்கும், ஏதோ ஒரு வகையில ஜாப் கிடைக்கும். ஏன்னா ராசிநாதன் உச்சமாவும் இருக்கிறாரு, 10ஆம் இடம் திக்பலமாவும் இருக்கிறார். அப்ப நிறைய பேருக்கு ஜாப் கிடைச்சிரும். அதனால அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே பிரச்சனை டிராபேக் சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா, ராசியில கேது 7 ராகு. அப்ப கணவன் மனைவி விஷயத்துல விட்டு விட்டு போயிடணும். லவ்வர்ஸா இருந்தா அதிகமான பிரச்சனைகளை வளர்த்துக்க கூடாது. அதே நேரத்துல கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமா இருக்கும். ராசியில கேது இருக்கும் போது தான் டிசிஷன் எடுக்க முடியாது. ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது தடுமாற்றமா இருக்கும். அப்ப வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கணும். நிறைய தூக்கங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கும். ராசியில கேது வரும்போது தூக்கங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல அப்பா அம்மா கிட்ட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி அம்மா ஸ்தானத்துக்குரிய கிரகம் செவ்வா, 9 கூடியவர் செவ்வா, அவர் 12ஆம் இடத்துல நீச்சம் மாறாரு. அப்ப அம்மா கூட அப்பா கூட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க மூலியமா ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது சின்ன விரைய செலவு, மருத்துவத்துக்காக போனேன் வச்ச ஒரு 10,000 செலவாயிடுச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில சின்ன மருத்துவ செலவு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பெரிய நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான். அதே நேரத்தில் சிம்மராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு சிவன் வழிபாடு பண்ணணும். ஏன்னா சிம்மராசிக்கு அதிபதி சிவன் தான். அப்ப நீங்க சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடு, ஏன்னா உங்க பாக்கியாதிபதி செவ்வா, அவர் நீச்சம் வேற ஆறாரா, அப்ப முருகன் வழிபாடு பண்ணணும். முடிஞ்சா பிளட் டொனேட் பண்ணுங்க. ஏன்னா செவ்வா நீச்சமா இருக்கும் போது பிளட் டொனேட் பண்ணணும். அந்த காரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும். ரத்த காரகன் அவர் தானே. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க பிளட் டொனேட் பண்ணுங்க. லேடிஸா இருக்கிறவங்க உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் கூட்டிட்டு போயிட்டு நீங்க அவங்க பிளட் டொனேட் பண்ண வைங்க. ஏன்னா லேடிஸ்க்கு மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க பிளட். அதுக்காக சொல்றேன். இது மட்டும் தான் நீங்க பண்ணிக்க வேண்டியது. மற்றபடி வேற எந்த ப்ராப்ளம் இல்ல, நல்லா இருக்க போறீங்க. சிம்மராசிக்கு பாத்தீங்கன்னா 26ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் சந்திராஷ்டமம் இருக்கு. ஸோ அந்த நாட்கள்ல கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் ஆர்கியூ பண்ணாம இருக்கிறது, அப்பா அம்மாட்ட ஆர்கியூ பண்ணாம இருக்கிறது, லேபர் சார்ந்தா முதலாளி கிட்ட ஆர்கியூ பண்ணாம இருக்கிறது, வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கணும். வண்டி வாகனங்களை கை காலில் அடிபடாம பாத்துக்கணும். பணத்தை எங்கேயும் விட்டுறாம இருக்கணும். ஸோ கவனமா இருக்கணும் பணம் காசு விஷயத்துல. ஸோ மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா இருக்க போறீங்க. சின்ன சின்ன டிராபேக் இருக்கு, அது உங்களுக்கு புத்திசாலித்தனத்தால அதையும் சக்சஸா மாத்துங்க. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோணம் புதுத்தெரு பகுதியில இருக்க வைத்தீஸ்வரா மருத்துவமனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு. ஸோ நேரில் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், திருமண பொருத்தம், வாஸ்து, பிரசன்னம், நியூமராலஜி பார்க்கணும்னா நேரில் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. நேரில் வர முடியாதவங்க என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு. ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல உங்க டீடைல்ஸ் சென்ட் பண்ணி ஆன்லைன்ல உங்களோட ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இது மாதிரி பலன்கள் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.